ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாப்பிட வாங்க. இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச கருவாட்டு குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆல்ங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க கருவாட்டு குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். முதல்ல அடுப்பில் ஒரு வானல் வச்சுருக்கேன். அதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா 1 ஸ்பூன் தாளிப்பு வடகம் சேர்த்துருக்கிறேன். வடகம் இல்லாதவங்க 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் சீரகம், 1/4 ஸ்பூன் வெந்தயம் போட்டு தாளிச்சிக்கலாம். வடகம் நல்லா பொரியணும். பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு 10 பல்லு பூண்டு சேர்த்துருக்கிறேன். கூடவே ஒரு 15லேருந்து 20 சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையை சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து எண்ணெயில் நல்லா வதக்கி எடுத்துக்கணும். கருவாட்டு குழம்புக்கு சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா ரொம்ப சுவையாக இருக்கும். வெங்காயம் நல்லா சுருண்டு வர வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. பாருங்க, வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா 2 மீடியம் சைஸ் தக்காளியை நறுக்கி எடுத்து வச்சிருக்கிறேன், அதை சேர்த்துக்கிறேன். தக்காளி சேர்த்துட்டு நல்லா எண்ணெயிலே வதக்கி எடுத்துக்கலாம். தக்காளியும் வெங்காயமும் எந்த அளவுக்கு நம்ம வதக்குறோமோ அந்த அளவுக்கு குழம்பு நல்ல சுவையாக இருக்கும். தக்காளி நல்லா மசிஞ்சு வரணும், இந்த அளவுக்கு நல்லா குழஞ்சி வரணும். தக்காளி வெங்காயத்தை நம்ம இந்த மாதிரி எண்ணெயில் நல்லா வதக்கிட்டோம்னா குழம்பு நல்லா கெட்டியாக வரும். இப்போது இந்த ஸ்டேஜில் ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கிறேன். பச்சை மிளகாய் ஆட் பண்ணிவிட்டு அதையும் எண்ணெயிலே நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். 100 கிராம் மொச்சக்கொட்டை எடுத்து நல்லா கழுவிட்டு 1 மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டு குக்கரில் 4 விசில் வச்சு எடுத்துருக்கிறேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கூடவே 100 கிராம் கத்திரிக்காய் எடுத்து வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இப்போது இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். தக்காளி வெங்காயத்தோடு சேர்ந்து நம்ம சேர்த்த மொச்சையும் கத்திரிக்காயும் நல்லா வதங்கணும். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம மசாலா ஐட்டம்லாம் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த காய் சேர்த்து செய்யணும்னு விருப்பப்படுறீங்களோ அந்த காய் சேர்த்து செய்யலாம். முருங்கைக்காய் ஆட் பண்ணிக்கலாம், அவரைக்காய் ஆட் பண்ணிக்கலாம், உங்களோட இஷ்டம்தான். இப்போது மசாலா ஐட்டம்லாம் சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கிறேன். 3/4 ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துருக்கிறேன். 2 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துருக்கிறேன். கூடவே 1/2 ஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துருக்கிறேன். இப்போது மசாலையெல்லாம் எண்ணெயில் நல்லா வதக்கி எடுத்துடலாம். சிம்மில் வச்சு வதக்கிக்கோங்க. அதோட பச்சை வாசனையெல்லாம் போயிட்டு நம்ம சேர்த்துருக்கிற காய்கறிகளோட மசாலா நல்லா சேரணும். அது வரைக்கும் நல்லா நம்ம வதக்கி விட்டுடலாம். பாருங்கள், நம்ம சேர்த்த காய்கறிகளோட மசாலா எல்லாம் சேர்ந்து ஒன்றா வந்துருச்சு. இந்த சமயத்தில் ஒரு பெரிய சைஸ் லெமன் அளவு புளியை ஊற வச்சு கரைச்சி எடுத்து வச்சுருந்தேன், அதையும் சேர்த்துக்கிறேன். புளி தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. நம்ம 2 தக்காளி சேர்த்துருக்குறோம். அதனால் புளி தண்ணி நீங்கள் சேர்க்கும்போது உங்கள் புளிப்பு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், குழம்பு நல்லா கொதி வந்துடுச்சு. இந்த சமயத்தில் உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம சேர்க்குற கருவாட்டில் ஏற்கனவே உப்பு இருக்கும், அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க. குழம்பு இந்த அளவுக்கு நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்கிற கருவாடு துண்டுகள் எல்லாம் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த கருவாடு விருப்பமோ அந்த கருவாடு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். கருவாடு சேர்த்துட்டு ரொம்ப வேகமாக கிளறி விடக்கூடாது. கரண்டி வச்சு பொறுமையாக இந்த மாதிரி எடுத்து விட்டுக்கோங்க. கருவாடு சேர்த்ததுக்கப்புறமா ஸ்டவ்வை மீடியமில் வச்சுக்கோங்க. ஹையில் வச்சிங்கன்னா கருவாடு உடஞ்சிடும், குழம்பெல்லாம் முள்ளாயிடும். அதனால் நம்ம மீடியமில் வச்சு குக் பண்ணி எடுத்துக்கலாம். கருவாடு சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்தில் இந்த மாதிரி பபிள்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிடும். கரண்டி வச்சு லைட்டாக அதை கிண்டி கொடுங்க. குழம்பு நல்லா கொதிச்சு இந்த மாதிரி கெட்டியாக வரணும். இந்த ஸ்டேஜில் ஒரு 1/4 மூடி தேங்காவை பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுருக்கிறேன். அந்த தேங்காய் பேஸ்ட்டை இந்த ஸ்டேஜில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் பேஸ்ட் ஆட் பண்ணும்போது இன்னும் குழம்பு கெட்டியாகும். அதனால தேங்காய் அரைச்சி அதே மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்து அதையும் குழம்போடு சேர்த்துக்கிறேன். தேங்காய் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தேங்காய் சேர்த்ததுக்கப்புறமா ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது. ஒரு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். பாருங்கள், லைட்டாக பாயில் ஆக ஆரம்பிச்சிருக்கு. இந்த சமயத்தில் ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி சிம்மில் வச்சிட்டிங்கன்னா 2 நிமிஷத்தில் குழம்பு நல்லா எண்ணெய் தெளிஞ்சு சூப்பராக ரெடி ஆகிடும்.
அவ்வளோதான், நம்மளோட கருவாட்டு குழம்பு ரொம்ப டேஸ்டியாக சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போது இதை நான் ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். பாருங்கள், நல்லா கெட்டியாக சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நம்ம கருவாட்டு குழம்பு. இந்த மாதிரி மொச்சை சேர்த்து கருவாட்டு குழம்பு செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.